அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 118 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேரியஸ் போஸ்ட்டில் வந்து இதற்கான வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா இதற்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2024. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விடோ பீரியட் பார்த்தீங்கன்னா 19/6 உங்களுக்கு 21/6 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28/7/2024 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் அப்டிடியூட் டெஸ்ட், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே இருக்கும் பேப்பர் 1ல. அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 12/8/2024 16/8/2024 வரைக்கும் வந்து பேசிக் இன்ஜினியரிங்ல இருக்கும். அடுத்து அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸு, அடுத்து ஸ்டாட்டிக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, லாஸ், ஸ்டெனோகிராஃபி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனு, ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ், ஃபிசிக்கல் எஜுகேஷனு, சோசியாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, ஃபினான்ஷியலு, காஸ்ட் அக்கௌண்டன்சி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இந்த டேட்டில் வந்து நடக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த வேகன்சிக்கெலாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் லாவில் வந்து 12 வேகன்சியில் வந்து தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸில் தான் வந்து 12 வேகன்சி. லெவல் 24 தான் இதற்கு பே ஸ்கேல் இருக்கும். இங்கே வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சியில் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து மேனேஜர் கிரேடில் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் 2, சீனியர் ஆஃபீஸர் லீகலில் வந்து 9 வேகன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் வந்து டிஎன்டிஎஸ்சி கும்பகோணத்தில் வந்து 3, கோயம்புத்தூரில் 2, அடுத்து திருநெல்வேலியில் 2, விழுப்புரத்தில் 2, சேலமில் 2, மதுரையில் 2, சென்னையில் 1. இதுக்கு வந்து லெவல் 22 வந்து சிபிசி இருக்கும், அதாவது பே ஸ்கேல் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு, அதாவது சிப்காட்டில் வந்து 2 வேகன்சி. தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் இதில் வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீசஸில் 5, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் 5, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் 1, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு அந்த டிஐடிசிஓ இதில் 3. அடுத்து டிஎன்எஸ்டிசி. ஸோ எல்லா பிரான்ச்லேயும் வந்து வேகன்சி 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி வேரியஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 118 வேகன்சி. அதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 21 வயசு நிரம்பியவங்க வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஏஜ் டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது இதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான். இதில் வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிபியூட் வீடோ இவங்களுக்கெல்லாம். ஸோ இங்கே போஸ்ட் வைஸ் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், டிசபிலிட்டிஸில் எவ்வளோ ஏஜ் இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஏஜ் கன்செஷன் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது போஸ்ட் வைஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, அதுக்கப்புறம் லா முடித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் டிகிரி. ஸோ எல்லாருமே வந்து இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போஸ்ட் வைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து கொடுத்துருந்தாங்களா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே போஸ்ட் கோடு, என்ன சப்ஜெக்ட்டு, எந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த பேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எல்லா பிளேஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இதற்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்ல வர்ற எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கான அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கீழ குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அதற்கான சிலபஸ வந்து இத நீங்க பேஸ் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதற்கு தான் வந்து இந்த சிலபஸ் பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸுமே கீழ குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த tnpc.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 14/6/2024. தேங்க்யூ.